நம் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ கல்யாண வயது நெருங்கிவிட்டது. நாம் பெண் அல்லது மாப்பிள்ளை பார்க்க ஆயத்தமாவோம் இல்லையா? ஆனால் நாமே 4 பேரிடம் சொல்லி முடிந்தால் அவர்களை நேரே பார்க்க போகும் முன் அவர்களுக்கே தெரியாமல் பார்த்து என்று நாமே பார்த்து பார்த்து செய்வோம். ஆனால் ஒரு பெரும் பணக்காரர் தன் ஒரே மகனுக்கு காரியதரிசியை அனுப்பி பெண் பார்த்த கதையை தான் இன்று தியானிக்க போகிறோம். நினைத்து பார்த்தால் சற்று வித்தியாசம்தான் என்ன? வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கலாம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நாம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 30 வசனங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்பொழுது நாம் ஆதியாகம புத்தகத்தின் 2 முக்கியமான பிரிவுகளிலே 2வது பிரிவின் முக்கிய பகுதிக்குள்ளே வருகிறோம். முதல் பகுதியிலே 1 முதல் 11 அதிகாரங்கள் 4 முக்கிய நிகழ்வுகளை கையாள்கிறது என்று பார்த்தோம். 2வது மற்றும் இறுதி பகுதி 12 முதல் 50 வரை உள்ள அதிகாரங்கள். இதில் 4 சிறந்த நபர்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக ஆதியாகமம் 12 முதல் 23 வரை உள்ள பகுதியிலே விசுவாசத்தின் மனிதனான ஆபிரகாமை பார்த்தோம். இப்பொழுது 24 முதல் 26ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே நேசகுமாரனாகிய ஈசாக்கை குறித்து படிக்கிறோம். ஈசாக்கின் வாழ்க்கையிலே 3 முக்கிய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அவற்றிலே 2 நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். முதலாவதாக ஈசாக்கின் பிறப்பு, 2வதாக அவர் ஆபிரகாமால் பலிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, 3வதாக அவர் மணமகளை பெறுவது. ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே 3 முக்கிய நிகழ்ச்சிகள் இருப்பதாக சொல்வார்கள். அதாவது அவனுடைய பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு. இதில் 2வது காரியமான திருமணத்தில் மட்டுமே அவனுக்கு தெரிந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களிலே அந்த திருமண காரியத்திலும் மனிதனுக்கு தேர்வுகள் அதிகம் இருப்பதில்லை. இருந்தாலும் இவை ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே 3 முக்கிய நிகழ்ச்சிகளாகும். ஈசாக்கு எவ்வாறு தனது மணமகளை பெற்றார் என்ற சரித்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஈசாக்கிற்கு பெண் தேடுவதற்காக ஆபிரகாம் தனது நம்பிக்கைக்குரிய ஊழியனை மெசொப்பொத்தேமியாவிலே உள்ள ஆரான் தேசத்திற்கு திருப்பி அனுப்புகிறார். அந்த ஊழியன் ரெபேக்காளை மணமகளாக பெறுவதிலே அடைந்த வெற்றியை நாம் பார்க்கிறோம். இது ஒரு மிக அற்புதமான ஒரு சரித்திரம். அருமையான வாலிப சகோதரனே, நீ மணக்கப் போகும் பெண்ணின் மீது தேவன் அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதையும், அருமையான வாலிப பெண்ணே, நீ திருமணம் செய்து கொள்ள போகும் ஆணின் மீது தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதையும் இது வெளிப்படுத்துகிறது. தேவன் மனித குலத்திற்கு 2 அமைப்புகளை கொடுத்திருக்கிறார். ஒன்று திருமணம், மற்றொன்று மனிதன் தன்னைத்தானே ஆள தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கும் அனுமதி. நான் கூறிய 2ம் உலகளாவிய மற்றும் மிக முக்கியமான அமைப்புகள். இவை சிதைக்கப்படும் பொழுது ஒரு சமூகம், ஒரு சமுதாயம் சீர்குலையும். எந்த ஒரு சமுதாயத்திற்கும் குடும்பமே முதுகெலும்பாய் இருக்கிறது. அதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் சமுதாயத்திற்கு வலிமையையும் ஸ்திரத்தன்மையையும் கொடுக்கும் நோக்கத்திலே தான் அவர் திருமணத்தை ஏற்படுத்தினார். தன்னைத்தானே ஆண்டு கொள்ள தேவன் கொடுத்திருக்கும் அமைப்பின்படி மனித உயிரை பாதுகாப்பதற்காக ஒரு மனித உயிரை எடுக்கும் அதிகாரத்தை அரசாங்கத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுவே அதன் நோக்கம். மனித உயிர் புனிதமானது என்பதால் தேவன் அத்தகைய கட்டளையை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் திருமணம் செய்யாத ஒரு சகோதரனாய் அல்லது சகோதரியாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய திருமணத்தை குறித்தும் தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, உங்கள் குடும்ப உறவிலையும் நீங்கள் தேவனோடு இணைந்து செயல்படும் பொழுது அது அற்புதமானதாக இருக்கும். இங்கு உள்ள முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? தேவன் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்திலே ஆர்வம் காட்டுகிறார். அதில் நீங்கள் தேவனை முன்வைக்கும் பொழுது அது மிகவும் அற்புதமாகிறது. நம்முடைய கர்த்தர் செய்த முதல் அற்புதம் கலிலேயாவில் உள்ள கானாவூர் திருமணத்திலே தான் நடந்தது. அவர் எத்தனை திருமணங்களுக்கு சென்றார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அந்த திருமணத்திற்கு சென்றார் என்பது நமக்கு வேதத்திலே தெளிவாய் பதிவாகி இருக்கிறது. ஆதியாகமத்தின் 24ஆம் அதிகாரம் தேவனுடைய வார்த்தையின் மிகவும் செழுமையான பகுதிகளிலே ஒன்று என்று சொல்லலாம். ஏனென்றால் இது ஆரம்ப காலத்திலேயே நிகழ்ந்த ஒரு அற்புதமான அன்பின் கதையை சொல்லுகிறது. ஈசாக்கிற்கு மணமகளை தேடிய விதம் குறித்த ஒரு ஆச்சரியமான சரித்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு அற்புதமான ஆன்மீக சித்திரமும் இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய 2 காரியங்கள் இருக்கின்றன. ஒன்று, இதில் சம்பந்தப்பட்டவர்களின் வாழ்க்கையின் அனைத்து விபரங்களையும் கர்த்தர் நடத்திய விதம், தேவன் எவ்வாறு வளைந்து நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு அறிக்கை. மீண்டும் மீண்டும் அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த ஆரம்ப கால சமூக சூழலையும் கூட தேவனை நோக்கி பார்த்து அவருடைய வழிநடத்துதலை பின்பற்றியவர்கள் இருந்தார்கள். மனிதன் குகைகளிலே வாழ்ந்த நாகரிகமற்ற கற்காலத்தில் இது நடந்தது என்று சிலர் நம்மை நம்ப வைக்க முயற்சிக்கலாம். ஆனால் ஒருபொழுதும் அதை நீங்கள் நம்ப வேண்டாம். மனிதன் தொடக்கத்தில் அத்தகையவனாக இருக்கவில்லை என்பதை இந்த பதிவு காட்டுகிறது. இங்கே நாம் தேவனுடைய வழிநடத்தலை பார்க்கிறோம். தேவன் இவருடைய வாழ்க்கையை வழிநடத்த முடிந்தது என்றால் அவர் உங்கள் வாழ்க்கையையும் இன்றைக்கும் வழிநடத்த முடியும். இந்த அதிகாரத்திலே நாம் கவனிக்க வேண்டிய இரண்டாவது காரியம், அந்த ஊழியனுடன் சென்று ஈசாக்கின் மணமகளாக மாற ரெபேக்காள் எடுத்த நேர்மையான மற்றும் உறுதியான முடிவு. இது ஒரு மகத்துவமான காரியம். இதை இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். சரி, வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கவனித்தீர்களா? ஆபிரகாம் எப்பொழுது முதிர்ந்த வயதை அடைந்திருக்கிறார்? கர்த்தர் அவரை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனது குமாரனாய ஈசாக்கிற்கு ஒரு மணமகளை தேடுவதிலே ஆபிரகாம் மிகுந்த கவனம் செலுத்துகிறார். ஆனால் தேவனை அறியாத கானானியர் மத்தியிலே ஈசாக்குக்கு பெண் கொள்ள விரும்பாமல் தனது சொந்த மக்கள் இருக்கும் இடத்திற்கு ஆபிரகாம் தனது வேலைக்காரனை அனுப்புகிறார். ஆதியாகமம் 24:2 பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி. இங்கே நான் பார்ப்பது போல ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ள வயதில் மூத்த ஊழியக்காரனோடு பேசுகிறார். இந்த ஊழியக்காரன் எலியேசர் என்று நான் நினைக்கிறேன். இவர்தான் ஆபிரகாமின் வீட்டில் உள்ள எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருந்த ஒரு ஊழியக்காரர். ஊழியக்காரனை குறித்து ஏற்கனவே அவர் தேவனிடத்திலே ஒரு முறை பேசினார். ஞாபகம் இருக்கிறதா? இல்லை என்றால் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். என் சத்தத்தை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் குடும்பத்திலே திருமண வயதிலே உங்களுக்கு மகனோ அல்லது மகளோ இருப்பார்கள் என்றால் அவர்கள் கானானியர் மத்தியிலே தங்கள் வாழ்க்கை துணையை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை குறித்து நீங்கள் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கானானியர்கள் எப்பொழுதும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள்தான். அப்படிப்பட்டவர்களோடு நம்முடைய பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இன்று மிக அதிகமானதாக இருக்கிறது. அவர்கள் அப்படி செய்வார்கள் என்றால் பிசாசானவனை தங்களுடைய மாமனாராக பெற்றுக்கொள்வார்கள். அவன் மூலமாய் தொடர்ந்து அவர்களுக்கு பிரச்சனை தான் வரப்போகிறது. ஆதியாகமம் 24:4-6 வரை பாருங்கள். நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாய கர்த்தர் பெயரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கவனித்தீர்களா? அந்நாட்களிலே ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து கொண்டார்கள். அவர்கள் வலது கையை உயர்த்தி கொண்டு இடது கையை வேத புத்தகத்தின் மேலே வைத்து வாக்கு கொடுக்கவில்லை. சொல்லப்போனால் அந்நாட்களில் வேத புத்தகமும் அவர்களுக்கு இல்லை. வேத புத்தகத்தின் மேலே கையை வைத்து நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று சத்தியம் பண்ணுவது சரியானதல்ல. அவன் பொய் சொல்ல வேண்டும் என்று நினைப்பான் என்றால் இவ்வாறு கையை வைத்து வாக்கு கொடுக்க பின்னும் அவன் பொய் சொல்வான். அந்த நாட்களிலே வாக்கு கொடுக்கும் பொழுது யாருக்கு வாக்கு கொடுக்கிறார்களோ அவர்களின் தொடையின் கீழே கையை வைத்து வாக்கு கொடுத்தார்கள். 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறது போல அந்த பெண் என் பின்னே இந்த தேசத்திற்கு வர மனதில்லாதிருந்தால் நீ விட்டு வந்த தேசத்துக்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமா என்று கேட்கிறான். அதற்கு ஆபிரகாமின் பதில் என்ன? நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். அதாவது நீ அங்கே அவனை அழைத்து கொண்டே போகக்கூடாது என்பதுதான் பதில். இதுதான் தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம். விட்டு வந்த காரியங்களுக்கு திரும்பி செல்லக்கூடாது. ஆதியாகமம் 24:7 பாருங்கள். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும்
உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டோருமான வானத்துக்கு தேவனாய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆபிரகாம் உண்மையிலேயே ஒரு விசுவாசத்தின் தகப்பன்தான். அவர் மீண்டும் மீண்டும் அதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். இங்கும் அவர் மிகச் சிறந்தவராக திகழ்கிறார். பாருங்கள், அவர் இந்த ஊழியக்காரனிடத்திலே, இந்த வேலை காரியமாய் உன்னை வழிநடத்த தேவனை நீ நம்பலாம், தேவன் எனக்கு இதை வாக்குறுதித்திருக்கிறார் என்று திட்டமாய் கூறுகிறார். ஆபிரகாம் இருட்டிலே ஒரு பாய்ச்சலை மேற்கொள்ளவில்லை. விசுவாசம் என்பது இருட்டிலே பாய்வதல்ல, அது தேவனுடைய வார்த்தையின் மீது நிலைத்திருப்பது. இன்றைக்கு பலர், நான் தேவனை நம்புகிறேன், அது நடக்கும் என்று சொல்கிறார்கள். அது நல்லதான். ஆனால் நீங்கள் தேவனை நம்புவது அற்புதம். ஆனால் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது எழுத்துப்பூர்வமாக இருக்கிறதா? ஆபிரகாம் அதை எப்பொழுதும் எழுத்துப்பூர்வமாக கேட்டார். அவரிடம் தேவனிடத்திலிருந்து அதை எழுத்துப்பூர்வமாக இருந்தது. எப்படி தேவன் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார். ஆபிரகாம் உண்மையிலே என்ன சொல்கிறார் என்றால், என் சந்ததியாகிய ஈசாக்கின் மூலமாக உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போவதாக தேவன் எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். நீங்கள் ஒரு காரியத்திலே உறுதியாக இருக்கலாம். ஈசாக்கிற்காக அங்கே தேவன் ஒரு மணமகளை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, தேவன் சொன்னதின் மீது ஆபிரகாம் சார்ந்து நிற்கிறார். இன்று நாம் முட்டாள்தனமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. விசுவாசம் என்பது முட்டாள்தனம் அல்ல. அது ஏதோ ஒன்றின் மீது, ஒரு ஆதாரத்தின் மீது நிலைத்திருப்பது. அது எப்பொழுதும் அறிவுபூர்வமானது. அது ஒருபொழுதும் இருட்டில் பாயும் ஒரு செயல் அல்ல. இது நடக்கும், அது அல்லது அது நடக்கும் என்று உங்கள் வாழ்க்கையை பந்தயம் கட்டுவது விசுவாசம் அல்ல. இது ஒரு சூதாட்டம் அல்ல. இது உறுதியான காரியம். விசுவாசமே உண்மையான உறுதியான காரியம். அருமையானவர்களே, ஆபிரகாம் உறுதியாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்களும் மனதிலே கொண்டவர்களாய் உறுதியோடு விசுவாசத்தோடு காத்திருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லது கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆதியாகமம் 24:8 பாருங்கள். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாளே ஆகில், அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். ஆபிரகாம் இங்கே என்ன சொல்கிறார்? என் மகனை ஒருபொழுதும் அங்கே திரும்ப அழைத்து செல்லாதே. ஆனால் அந்த பெண் வரவில்லை என்றால் நீ இந்த ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அவ்வளோதான். இதற்கு என்ன அர்த்தம்? அது மிகவும் எளிமையானது. ஆபிரகாம் அந்த வேலைக்காரனிடம் என்ன அர்த்தத்தில் இதை சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? இதை செய்து முடிக்க தேவனிடம் வேறொரு வழி இருக்கிறது. அது என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் என் மகன் ஒரு தேவ பக்தியற்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்வதை நான் விரும்பவில்லை என்பதிலே நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன் என்ற எண்ணத்திலே தான் அவ்வாறு கூறியிருப்பார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இதுதான் விசுவாசம் என்பது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதாகும். விசுவாசம் ஏதோ ஒன்றின் மேல் நிலைத்திருக்கிறது. சரி, ஊழியர் ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை இவ்வாறு கூறியிருக்கிறார். வர்ணன் மகி என்ற அந்த ஊழியர் பல ஆண்டுகளாக புற்றுநோயோடு ஊழியம் செய்து வந்தார். குணமடைய வேண்டும் என்ற விருப்பம் அதிகமாக அவருக்கு இருந்தது. ஆனால் அவருக்கு விசுவாச குணமளிப்பதிலே நம்பிக்கை இல்லை என்று சொல்ல முடியாது. அதில் அவருக்கு நம்பிக்கை உண்டு. இருந்தாலும் நான் தேவனை கட்டாயப்படுத்த முடியும் என்றும், நான் கேட்டால் தேவன் என்னை குணப்படுத்துவார் என்றும் என்னிடம் யாரும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். அவருடைய சித்தம் என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய சித்தம் எதுவோ அதுவே நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமாம் அருமையானவர்களே, நாம் நம்முடைய தேவைகளை தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை அவரே தீர்மானிக்க வேண்டும். ஆபிரகாம் எதில் நம்பிக்கை வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். அவர் தேவனிடம் எதையும் வலியுறுத்தவில்லை. அவர் சொல்வது என்ன? இது நடக்காவிட்டால் இதை செய்து முடிக்க தேவனிடம் வேறொரு வழி இருக்கிறது என்பதே. ஆதியாகமம் 24:9 பாருங்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். கவனித்தீர்களா? ஏற்கனவே நாம் பார்த்தது போல அந்த கால வழக்கப்படி அந்த ஊழியக்காரன் ஆபிரகாமிடத்தில் ஆணையிட்டு கொண்டு ஈசாக்குக்கான பெண்ணை தேட புறப்பட்டு போவதை பாருங்கள். ஆதியாகமம் 24:10. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து.
ஈசாக்கிற்கு பெண் தேடி மெசபொத்தோமியாவுக்கு செல்லும் அந்த வேலைக்காரன் தன்னுடன் 10 ஒட்டகங்களை கூட்டிக் கொண்டு போகிறான். அதன் பொருள் என்ன? யாரோ சிலர் அவற்றின் மீது ஏறி சென்றிருக்க வேண்டும் என்பதாகும். அவர் தன்னுடன் வேலைக்காரர்கள் அடங்கிய ஒரு பெரிய குழுவையே அழைத்து சென்றார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், அவனுடைய எஜமானின் சகல சொத்துக்களும் அவன் கையில் இருந்தன. வேறு வார்த்தைகளை சொல்வதென்றால், ஆபிரகாமின் அனைத்து அசைவும் சொத்துக்களும் உடைமைகளும் எலியேசர் பொறுப்பிலே இருந்தது என்று சொல்லலாம். ஆதியாகமம் 24:11 பாருங்கள். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், இங்கே நான் வாசிப்பது போல பெண்கள் தண்ணீர் இறக்கி வெளியே வந்தது உங்களுக்கு விசித்திரமாக தெரியலாம். ஆனால் அந்த நாட்களிலே ஒட்டகங்களுக்கு தண்ணீர் ஊற்றும் வேலையையும் அவர்களே செய்து வந்திருக்கிறார்கள். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த காலத்தை விட அந்த நாட்களிலே பெண்கள் அதிக வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதாவது கடினமான உடல் உழைப்பை பற்றி பேசுகிறேன். கால்நடைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதும் அவற்றை பராமரிப்பதும் பெண்களாகவே இருந்தார்கள். ஆண்கள் வியாபாரம் செய்யவும் மற்ற வேலைகளை செய்யவும் வெளியே சென்றிருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் சோம்பேறிகளாக தெரிந்தார்கள் என்று இதற்கு பொருள் அல்ல. ஆனால் அந்த நாட்களிலே பெண்கள் தண்ணீர் இறைக்க வெளியே செல்வது ஒரு வழக்கமாக இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது சுவாரஸ்யமான ஒன்று. அந்த இடத்திலே வசிப்பவர்களுக்கு முன் ஒரு அந்நியராக தனது ஒட்டகங்களுக்கு தண்ணீர் காட்டுவது சரியான முறையல்ல என்பதால் ஆபிரகாமுடைய அந்த வேலைக்காரன் அங்கே காத்திருக்கிறான். கவனித்தீர்களா? இந்த வேலைக்காரனும் தேவனையே சார்ந்து இருக்கிறான். ஆபிரகாம் இவை அனைத்தையும் கர்த்தருடைய கைகளிலே ஒப்படைத்திருந்தார். இப்பொழுது அந்த வேலைக்காரனும் அவ்வாறே கர்த்தர் செயல்பட வேண்டும் என்று காத்திருக்கிறான். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24:12 முதல் 14 வரை. என் எஜமானாய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரணும் என்றான். அந்த வேலைக்காரனின் ஜெபம் எப்படி இருந்தது கவனித்தீர்களா? இந்த நகரத்து மனிதர்களின் பெண்கள் வெளியே வருவார்கள். அவர்களில் யாரை தெரிந்தெடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. யாராவது ஒருவரை தெரிந்தெடுக்கும் பொறுப்பு என்னிடமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் யாரை தேர்ந்தெடுக்கிறேனோ அவளே தேவன் தெரிந்தெடுத்தவளாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று கூறுகிறார். சரி, அவர் யாரை தேர்ந்தெடுத்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவனும் ஒரு மனிதன்தான். எனவே வெளியே வரும் பெண்களிலே மிக அழகான பெண்ணையே அவன் தெரிந்தெடுக்கப் போகிறான். இதிலே நீங்கள் ஒரு காரியத்திலே உறுதியாக இருக்கலாம். ரெபேக்காள் மிகவும் அழகான பெண்ணாய் இருந்தாள். அழகு என்பது பிசாசினிடத்திலிருந்து வருவது என்று ஒரு கருத்து பியூரிட்டன் என்ற மக்கள் கூட்டத்திலே இருக்கிறது. பிசாசு அழகானவன், அவன் ஒரு ஒளியின் தூதன். ஆனால் அவனிடத்திலே எல்லாம் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனே படைத்தவர். அவர் உருவாக்காத ஒரு சூரிய அஸ்தமனத்தையோ அல்லது ஒரு அழகான மலரையோ நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. அவர் பெண்களையும் அழகாக படைத்திருக்கிறார். அதில் எந்த தவறும் இல்லை. வெளியே வரும் பெண்களிலே மிக அழகான பெண்ணைத்தான் இந்த மனிதன் தெரிந்தெடுத்திருப்பார். இதை நீங்கள் நிச்சயமாய் நம்பலாம். அப்படி அவர் செய்யவில்லை என்றால் அவர் ஒரு திறமையற்ற ஊழியராகவே இருப்பார். ஆதியாகமம் 24:15-16 வசனங்களை பாருங்கள். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாகிய பெத்துவேலுக்கு பெற்ற ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள். நான் வாசித்ததை கவனித்தீர்களா? ஆம், ரெபேக்காள் பார்க்க அழகாக இருந்தாள். அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையே இதை நமக்கு சொல்லுகிறது. அதில் எந்த தவறும் இல்லை. இன்று சினிமா உலகமோ மற்றும் பிசாசோ அழகை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கும் அதில் முக்கிய பங்கு உண்டு. ஆரம்பத்திலே அழகை படைத்ததே அவர்தான். எனவே ஒரு அழகான நபரை கர்த்தர் பயன்படுத்துவதிலே எந்த தவறும் இல்லை. இன்றும் தேவன் அழகான ஆண்களையும் பெண்களையும் தம்முடைய ஊழியத்திற்கு அழைக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதும் ஜெபிக்கிறேன் என்று ஊழியர் எழுதியிருக்கிறார்.
ரெபேக்காள் பார்ப்பதற்கு மிகவும் அழகானவளாக இருந்தாள். அவள் ஒரு சாதாரண பெண் மட்டுமல்ல, ஒரு அழகு போட்டியிலே கலந்து கொண்டிருந்தால் அவளே வெற்றியும் பெற்றிருப்பாள். அவள் கன்னி பெண்ணாகவும் எந்த புருஷனையும் அறியாதவளுமாய் இருந்தாள் என்றும் பார்க்கிறோம். ஆதியாகமம் 24:17 முதல் 19 வரை பாருங்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி. ரெபேக்காள் மிகவும் பண்பானவள் மற்றும் மரியாதையானவள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அவள் அழகானவள், புத்திசாலியானவள், அது மட்டுமல்ல, அவள் மிகவும் கண்ணியமானவள். வசனம் 20 என்ன சொல்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 24:20, சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். கவனித்தீர்களா? அங்கே 10 ஒட்டகங்கள் இருந்தன. இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒட்டகங்கள் எப்பொழுது கடைசியாக தண்ணீர் குடித்தனவோ நமக்கு தெரியாது. அதாவது தங்கள் உடலிலே உள்ள தங்கள் தண்ணீர் தொட்டிகளை அது எப்பொழுது நிரப்பியது என்று நமக்கு தெரியாது. ஆதியாகமம் 24:21 பாருங்கள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். அங்கே அந்த ஊழியர் ஆச்சரியத்தில் அப்படியே திகைத்து போய் நிற்கிறார். இதுதான் அந்த அடையாளமா? தேவன் தான் இதையெல்லாம் வழிநடத்துகிறாரா இல்லையா என்று வியந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் தான் வழிநடத்துகிறார் என்று அவர் நம்புகிறார். ஆதியாகமம் 24:22 முதல் 24 வரை பாருங்கள். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள்? எனக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னது மண்டி. இந்த நாகோர் யார்? ஆதியாகமம் 11:27 நாம் பார்ப்பது போல இவர் ஆபிரகாமுடைய ஒரு சகோதரர். ஆதியாகமம் 24, 25, 26 வசனங்களை பாருங்கள். எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு. ஆபிரகாமின் வேலைக்காரன் இந்த காரியங்களில் எல்லாம் தேவனுடைய கரத்தை பார்க்கிறான். தேவன் நம்மை வழிநடத்தி செல்வது எத்தனை அற்புதமான ஒரு காரியம் இல்லையா? ஆதியாகமம் 24:27 பாருங்கள். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். இங்கே ஒரு அற்புதமான வாக்கியம் இருக்கிறது. நான் வழியில் இருக்கையில் கர்த்தர் என்னை வழி நடத்தினார். ஆம், வழியில் இருக்கிறவர்களை, அதாவது அவருடைய வழியில் இருக்கிறவர்களையும், வழிநடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்களையும், அவரால் வழிநடத்தப்பட ஒப்பு கொடுக்கிறவர்களையும், அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்கிறவர்களையும் கர்த்தர் வழி நடத்துகிறார். ஒரு மனப்பூர்வமான இருதயத்தை தேவன் எப்பொழுது வேண்டுமானால் வழிநடத்த முடியும். ஆதியாகமம் 24, 28, 29 பாருங்கள். அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டியில் இருந்த அந்த மனிதனிடத்திற்கு ஓடினான். இந்த இடத்திலிருந்து நாம் லாபானையும் நன்றாக கவனிக்க வேண்டும். தொடர்ந்து வரும் பகுதியிலே அவருடைய செயல்களை நாம் கவனிக்க வேண்டும். அவர் உலக பொருட்களால் பெரிதும் கவரப்பட்டார் என்று சொல்லலாம். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 24:30. அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னோடே பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்திலே வந்தான். அவன் துறவருகே ஒட்டகங்கள் அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். ரெபேக்காளின் வீட்டுக்குள் யாராவது தன்னை அழைத்து செல்வார்களா? தனக்கு அங்கு உண்மையாகவே வரவேற்பு கிடைக்குமா இல்லையா என்று பார்ப்பதற்காக ஆபிரகாமின் ஊழியக்காரர் அந்த கிணற்று அருகிலேயே காத்திருந்தார். அந்த கடகங்களை லாபான் பார்த்த உடனேயே அங்கே வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் என்பதை புரிந்து கொண்டார்.
லாபான் லாபகரமான எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடுகிறவர் அல்ல. ஒருவேளை இப்பொழுது நான் சொல்வதிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பின்னால் யாக்கோபை நீங்கள் கேட்டு பாருங்கள். லாபான் ஒரு கைதேர்ந்த வியாபாரி என்பதை யாக்கோபு கண்டுகொண்டார். சொல்லப்போனால் யாக்கோபை விட அவர் ஒரு சிறந்த வியாபாரியாக இருந்தார். எனவே லாபான் அந்த ஊழியரை வரவேற்க இப்பொழுது வெளியே வருகிறார். நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலும் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒரு திருமண காரியமானால் முக்கியமான காரியங்களிலே எப்படி நாம் ஆண்டுடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி கர்த்தர் நம்மை வழிநடத்துவார் என்பதை புரிந்து கொண்டோம். ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களிலே இந்த நாட்களிலே திருமண காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கும் என்றால் நீங்கள் இதை மனதிலே வைத்து கருத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை வழிநடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறவங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் வாசித்து புரிந்து கொண்ட வேத பகுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று ஆபிரகாமின் வேலைக்காரனை வழிநடத்தின கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறீர். இன்றைக்கும் எந்தெந்த குடும்பங்களிலே இந்த நாட்களிலே குறிப்பாய் திருமண காரியத்திற்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, ஆணையோ பெண்ணையோ மணமகனையோ மணமகளையோ தேடி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய குடும்பங்களிலே கர்த்தர் சரியான வழிநடத்தலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த தவறான தீர்மானங்களையும் செய்து விடாதபடி உம்முடைய திட்டவட்டமான வழிநடத்தலை பெற்றவர்களாய் இது கர்த்தருடைய காரியம், இது கர்த்தர் செய்த காரியம் என்ற உறுதியோடு முன் செல்ல நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதே நேரத்தில் உடைந்து போன திருமணங்களையும் நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. உடைந்து போன குடும்பங்களிலே உம்முடைய ஆலோசனையை கொடுத்து, உம்முடைய மன்னிப்பை கொடுத்து, உம்முடைய அன்பை கொடுத்து நேரே அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆபிரகாம் தன் ஊழியக்காரனை எப்படி ஆணையிடச் சொன்னான்? ஆபிரகாம் தன் ஊழியக்காரனை எப்படி ஆணையிடச் சொன்னான்? ஆப்ஷன் ஏ, கையில் அடித்து. ஆப்ஷன் பி, தொடையின் கீழ் கை வைத்து. ஆப்ஷன் சி, தலையின் மேல் கை வைத்து. திருமணங்கள் தேவனால் மட்டுமே நிச்சயிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த நிகழ்வை வேதாகமத்தில் பதிந்துள்ளார். மட்டுமல்ல, தனது இனத்தில் பெண் என்பதில் ஆபிரகாம் உறுதியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். நாமும் அதை போல விசுவாச இனம்தான் எனக்கு முக்கியம், மற்ற காரியங்கள் பிறகுதான் என்பதில் உறுதியாக இருக்கிறோமா? ஒரு காரியக்காரனை தன் பிரதிநிதியாக அனுப்பி தன் மகனுக்கு பெண் பார்க்க சொல்லும் அளவிற்கு எலியேசர் எத்தனை நம்பிக்கைக்குரியவராக நடந்து கொண்டுள்ளார். இன்று நாம் பணி செய்யும் இடத்தில் மற்றவர்கள் நம்பக்கூடிய அளவிற்கு நம் பணி சிறப்பாக உள்ளதா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஏசாயா 54:17.